விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம நம்பியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் கெட்டிசேவியூர் போகிற வழியில் கட்டோடு பேஸு ஒரு 3.5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ இந்த நாம் பார்க்க வந்த 3.5 ஏக்கர் தோட்டத்துக்கு இதுதான் குபேர மூலைங்க. குபேர மூலை நல்லா இருக்குது, கட்டாகலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காட்டினோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, கட்டோடு பேஸில் ஒரு 200 அடி ரோடு பேஸில் மேற்கு சரிவு மறுபடியும் கிழக்கு சரிவு. காட்டினோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு தொட்டில் மாதிரி பாதி மேற்கிருந்து கிழக்கு சரிவாகவும் பாதி கிழக்கிருந்து மேற்கு சரிவாகவும் அமைஞ்சிருக்குது. சென்டரில் ஒரு நீரோடை ஒன்று போகுது. அதை உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நாம் பார்க்க வந்த இந்த தோட்ட நிலத்துக்கு குபேர மூலையிலிருந்து நம்ம வாயு மூலைக்கு போகிறோம். குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் இல்லை, நல்லா கத்தியாட்டா ஒரே நேர். இப்போ நம்ம காட்டினோட காட்சியை பார்க்குறீங்க. நல்லா ஒரு செவ்வக டைப்பில் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. தோட்டம் தாங்க. தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிணறு, ஒரு போரு, சர்வீஸ் இதெல்லாமே இருக்குது. தனிப்பட்ட முறையில் எதுவும் கூட்டு கிடையாது. காடு பார்த்திங்கன்னா வெள்ளாமை பண்ணாமல் விட்டுட்டாங்க. சரியாக பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால விட்டுட்டாங்க. அதே போல் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 40 மரம், காய்ப்பு மரம், ஓரம் மரம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த தோட்ட நிலம் அமைஞ்சிருக்குதுங்க. காடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட ஒரு பரப்பளவில் காடு நல்லா அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான வாயு மூல பகுதி இதுதாங்க. மண் பார்த்திங்கன்னா செம்மண் தாங்க. வேறு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கரையா மண் எந்த குறையும் சொல்ல முடியாது. மண் அருமையான மண்ணுங்க. இதுதான் வாயுமூல பகுதி. இப்போ இதிலிருந்து பக்கத்தில் இப்போ நான் பார்க்க வந்த காடு இதுக்கு சேர்ந்த மாதிரி வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க. தண்ணி ஏரியா தாங்க இந்த ஏரியாலாம். அத்திக்கடவை வினாசிட்ட குட்டையெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால தண்ணி ஏரியா. பக்கத்தில் தென்னந்தோப்பு நல்லா இருக்குதுங்க. ஒரு சில மரம் காய்ப்புக்கு வந்துருச்சு, ஒரு சிலது இன்னும் வராமல் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வாயு மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க. இந்த ஜலமூலை ஒரே நேர் தான். உங்களுக்கு போகிற வழியில் எல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே இருக்கிற விளக்கத்தையெல்லாம் சொல்கிறேன் நான். இப்போ நாம் குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிற வழியில் சென்டரில், அதாவது காட்டினுடைய சென்டர் மையத்தில் தெற்கு திசை ஓரமாக ஒரு 10 சென்ட் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முனிப்பு கோயில் ஒன்று அமைச்சிருக்குதுங்க. அது இந்த காட்டுக்குள்ளே ஒரு 10 சென்ட் அளவுக்கு இருக்குது. நாம் கம்பி வேலி போடுறோன்னா அதை விட்டுட்டு போட்டுக்கலாம். சுற்றி அதை மடக்கி போட்டுக்கலாம். அதாவது எந்த மூளைக்கு சேராது. சென்டர் பண்ணி தெற்கு திசையில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இந்தாங்க கோயிலோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. அதுக்கு தடம் தெற்கு திசையிலிருந்து தான் வருதுங்க. காட்டுக்குள்ளேருந்து தடம் போகல, தெற்கு திசையிலிருந்து வருது. அப்புறம் அந்த சென்டரில் ஓட போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஓடைங்க. அந்த ஓடையும் ஒரு 8 அடி அகலத்தில் இந்த காட்டுக்கு நடுவில் தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி தண்ணி போகிற மாதிரி ஓடை இதுதாங்க அந்த ஓடை. இது பெருசாக தெரியுதுன்னு நினைக்க வேண்டாங்க. ஆனால் உண்மையிலேயுமே 8 அடி அகலத்தில் தான் இந்த ஓடை இருக்குது. பாருங்கள், இதுதாங்க அந்த ஓடை. அந்த பக்கம் பெருசாக தெரிஞ்சதில்லை உங்களுக்கு. இதுதான் ஓடை. இந்த கல்லுக்கட்டுக்கு இந்த கல்லுக்கட்டு ஒரு 8 அடி அகலத்தில். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்காரர் தென்னை மரத்தை வச்சு விட்டுருக்கிறாரு. அதில் காய்ப்பு மரங்க.
நல்ல அருமையான காய்ப்பு மரம். ஒரு 40 மரம் இருக்குது. 40 மரம் நல்ல காய்ப்புங்க. அப்புறம் சர்வீஸுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கிணத்துக்கு உண்டான சர்வீஸுக்கு ஒரு லைன் மட்டும் வந்து காட்டுக்குள்ளே வருதுங்க. வந்து இந்த சர்வீஸுக்கு இந்த காட்டுக்கு உண்டான சர்வீஸு. இந்த கிணத்து பார்த்துடலாங்க. கிணறுலாம் வந்து நல்ல பழைய கிணறு, நல்ல ஆழமான கிணறுங்க. என்னென்னா பாம்பேரி கட்டில் தண்ணி மேலேயே கிடக்குது. தண்ணி கருன்னு கிடக்குது. அதனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியலையே என்னமோ, ஆனால் தண்ணி நல்லா இருக்குது. தண்ணி மேலேயே கிடக்குது. பக்கத்தில் வந்து அத்திக்கடவை அவினாசிட்டா குட்டை பக்கத்தில் இருக்குது. இப்படி தாங்க இருக்குது நிலவரம். மரமெல்லாம் பாருங்கள், நல்லா காய்ப்புங்க. தரமான காய்ப்பு. எல்லா மரத்துலேயுமே காய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து முழுசும் தென்னந்தோப்பு வைக்கிறதுனாலும் கூட வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு தோட்ட நிலம்னு சொல்லலாம். மண் வந்துங்க இப்படித்தான் இருக்குது. காட்டுக்காரர் ஐயா வந்து தென்னை மரத்துக்கு களை வெட்டி விட்டுருக்குறாரு. அதனால் பாருங்கள், மண் உங்களுக்கு அடிமண் மேலே தெரியுது. நல்ல செம்மண்ணுங்க, எந்த குறையும் இல்லை மண்ணில். அப்புறம் வந்துங்க இந்த காட்டில் ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. நல்ல ஒரு தார்ஸ் வீடு. ஒரு 4 வருஷமே ஆன கட்டி, ஒரு 4 வருஷமே ஆன ஒரு தார்ஸ் வீடு. வீட்டு கட்டுத்தர செட்டு, கோழி செட்டு, இந்த மாதிரி வந்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. வீடும் வந்து ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குது. அங்கே கிணத்துல தண்ணி எடுத்து விட்டான் தொட்டிக்கு வந்து இந்த பக்கமெல்லாம் தண்ணி பாயிற மாதிரி செட்டிங்ஸ் போட்டிருக்குறாங்க. இப்படித்தான் இருக்குதுங்க அமைப்பு. பாருங்கள், இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலைங்க. அக்னி மூலையும் ஜல மூலையும் ரோடு பேஸில் அமைஞ்சிருது. உங்களுக்கு ரோடு வந்து வெளியில் போய் காட்டுறேன். இப்போ நம்ம உள்ள காட்டுக்குள்ள இருந்துட்டு பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு அக்னி மூலை கட் ஆகலை. வீட்டினோட முகப்புங்க. தார்ஸ் வீடு தான். முன்னாடி வந்து டாப் இறக்கி அதில் தனியாக ரூம் மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. அவுட்டர் லெட்டின் பார்த்து வீட்டுக்கு முன்னாடி வாழை. இப்போ நாம் இந்த காட்டினோட ஜலமூலை சைடுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஜலமூலை பகுதியிலிருந்து வாயு மூலை பகுதி பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாம் ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் இல்லை. மண் நல்ல மண். காடு மட்டும் பார்த்திங்கன்னா பாதி வந்து மேற்கு சரிவாகவும் பாதி வந்து தெற்கு சரிவாகவும் அமைஞ்சிருக்கு. அதாவது கிழக்கு சரிவாகவும் மேற்கு சரிவாகவும் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த ஈசானி மூலையில் நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு தடம் விட்டுருக்குறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இதாங்க ரோடு பேஸு. ஊரடி தோட்டம் தாங்க. பக்கத்தில் ஊர் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. இப்படி எல்லா வசதி வாய்ப்போடு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது. தாரோடு முகப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. இந்த தோட்டத்தினோட விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க. நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனுசரித்து பண்ணிக்கலாம். அக்கம் பக்கத்துலலாம் பாருங்களேன், தென்னந்தோப்பு. நல்ல ஒரு மிகப்பெரிய தோப்பு, நல்ல காய்ப்பு, எல்லாமே நல்லா இருக்குது தோப்பு தோட்டம்லாம். இந்த தோட்டம் பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க. நம்ம அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடு இருக்குது, வீட்டோடு இருக்குது. கிணறு தனிப்பட்ட முறையில், போரு தனிப்பட்ட முறையில், சர்வீஸும் தனிப்பட்ட முறையில், இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குது. காடு வந்து 3.5 ஏக்கருங்க. இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நமது சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமுத்தி விட்ருங்க. என்னையும் என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.